ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்க போகிறோம், விற்றுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே, சரிங்களா? இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தரமான மொபைலை எடுத்து போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா, ஒரு தரமான மொபைல் உண்மையிலேயே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் வாரண்டி இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. ஸோ S23 வந்துருச்சு, S24 வந்துருச்சு. இது வந்து S22 அல்ட்ரா. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. S24 இருக்கட்டும், S23 இருக்கட்டும், எல்லாமே இந்த S22 அல்ட்ரா மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் S22 அல்ட்ராவே வாங்கிக்கோங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 44,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB. இன்னும் 4 மந்த் வாரண்டி இருக்காடா? 2 மாதம். இன்னும் 2 மந்த் வாரண்டி இருக்கா? இன்னும் 2 மந்த் வாரண்டி இருக்குது. மொபைல் தரமாக இருக்குது. மொபைல் பக்காவாக சிங்கிள் ஹேண்டிலில் யூஸ் பண்ணியிருக்காப்புல, ஒரே நபர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை நம்ம நல்லபடியாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். மொபைல் நாங்களே ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். சிங்கிள் ஹேண்டிலு மொபைல், உண்மையிலே செம்மையான மொபைலு. 12256 ஒரு செம கெத்தான மொபைல் இன்னைக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8 வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போவும் கஸ்டமர்லாம் கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சரியா? இனிமேல் தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மொபைல் போட்டு 10 நிமிஷம் தான் ஆகுது. இப்போ அடுத்த வீடியோ போடணுன்ற, ஸ்டாக் வீடியோ போடணுன்றதுக்காக திரும்ப ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுக்காக தான். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 8 பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. 8,000 ரூபா தரோம். இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த பிளாக் டாட்டு ஒரு கோடு. ஸோ 12 GB ரேமு, 256 GB, 8,000 ரூபா. இந்த பிளாக் டாட் வந்து உடனே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோலேயே தெளிவாக நீட்டாக சொல்லியிருக்கோம். எல்லு பாஸ்வேர்டு வந்து எல்லு. 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜில் ஒரு தரமான ஒரு மொபைலு. OnePlus 8 எட்ஜு மாடலு. கலர் வந்து ப்ளூ கலரு. கேமரா எல்லாமே கெத்தாக இருக்குது. விலை வந்து ரொம்ப கம்மி, 8,000 ரூபா. 60 இதெல்லாம் வாங்கணுன்னா 50,000 ரூபா இல்லாமல் நம்ம வாங்க முடியாதுன்ற ஒரு காலகட்டம் இருந்தது. 2,000 ரூபாய்க்கு மேலே எங்கள் வீட்டில் ஃபோனுக்கு காசு தர மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 2,000 ரூபா 3,000 ரூபா ஃபோன் வாங்குறதுக்கே தென்னாருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இன்றைக்கி 50,000 ரூபா ஃபோனு ரிச்சாக ஓட்டுறவங்க கொண்டு ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்ட கூட இருக்குது. ஆட்டோ ஓட்டுறவங்க நான் சாதாரணமாக சொல்ல, அவங்களும் உழைப்பாளி தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜியை வந்து மொபைலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து மொபைல் வந்து தேவை. ஸோ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப்பு, சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, லொஸ்க்கு ஏகப்பட்ட விஷயத்த மொபைலுக்குள்ளே வந்துருச்சு. மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பொண்டாட்டியை கூட மறந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. செல்ஃபோனை மறந்தவங்க சரித்திரத்திலே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், பொதுவான கருத்து. இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா. தம்பி சிரிச்சிட்டாப்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து ஜிடின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு. ரியல்மி GT 5G மொபைலு. 12,500 ரூபா. அதாவது 12 GB ரேமு, 256 GB பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜிடின்றது ஒரு கேமிங் மொபைலு. 12,500 ரூபாய்க்கு தரேன். 5G மொபைல். MI 12 Pro 5G மொபைலு. 6 மாதம் வாரண்டி இருக்குது. 12 GB ரேமு, 256 GB. இது வந்து பார்த்திங்கன்னா பல கட்டமாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 70,000 ரூபா போட்டாங்க. திடீர்னு ஒரு ஆஃபர் போட்டு 40,000 ரூபா போட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி வந்து இப்போ 13 வரையும் வந்துருச்சு. 13 வந்துருச்சுலப்பா. MI 13 Pro கூட வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைலு, 12 256. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது.
மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா X5 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது. இதுக்கும் நம்ம வந்து நீண்ட விளக்கங்கள் நீண்ட எக்ஸ்பிளைன்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். 11,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6,128 மொபைல் வந்து எந்த ஃபால்ட்டும் கிடையாது, எந்த சர்வீஸும் போல். மொபைல் தரமாக இருக்குது. சவுண்டை கம்மி பண்ணாடே. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப்பு 5G மொபைல். ஜெட் ஃப்ளிப் 3 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருச்சு. 14,500 ரூபா. மொபைலில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்கான். சப்போஸ் இப்படி வச்சுட்டு போகலாம். சரியா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே பேக் டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்குது. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. தம்பி இதை ஓப்பன் பண்ணு தம்பி. இதெல்லாம் தனியாக கழட்டி வச்சுருவோம். 14,500. ஸோ உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். பேக் டோர் உடஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. பேக் டோர் உடஞ்சதுனால கொஞ்சம் உங்களுக்கு வெளியில் வந்துச்சு. ஸோ இது எப்படி உடஞ்சிருக்குன்னு தெரில. ஆனால் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு உடஞ்சி கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. முன்னாடி நல்லா இருக்குது. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 8,128. விலை வந்து 14,500. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி மொபைல் வந்து நம்ம யாராவது வச்சுருப்பாங்க. நான் கூட விற்றலப்பா, 3,000 ரூபான்னு விற்றேன், 2,500 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அதாவது டிஸ்பிளே போனது விற்றுருக்கேன். அதில் உள்ள பேனலை தூக்கி இதில் போட்டால் மொபைலே வேறு மாதிரி ஆயிரும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14,500. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பாக்ஸு மொபைல் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S20 FE 5G மொபைலு, பாக்ஸு சார்ஜரு எல்லாமே இருக்குது. 12,500 ரூபா பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. உண்மையிலே வந்து மொபைல் வந்து வாங்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு 5G மொபைல். S20 FE தானே இது? ஆமாம், 5G மொபைல். S20 FE 5G மொபைலு. 8GB ரேமு. 128 தான். 128 சில நேரம் மறந்துடுவோம் நாங்களே. ஆமாம், 8,128. இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5G மொபைலுங்க. இது வந்து 12,500 ரூபான்றது உண்மையிலே ஜென்யூனான ப்ரைஸு. சார்ஜரோடு இருக்குது. ஸோ மக்கள் வந்து வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வேறு கடையில் போய் கேட்டு பாருங்கள். இந்த OLXலலாம் வந்து நிறையா வந்து அஃபென்ஸ் நடக்குது. OLXல வந்து நான் பர்டிகுலராக OLX நான் தப்பு சொல்ல, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி OLXல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல சேஃபான இதில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் பஜாரில் தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி வர சொல்லிவிட்டு அங்கே வந்து ஃபோனை பிடுங்கிட்டு அடித்து விரட்டியிருக்காங்க. ஃபோனை பிடிக்கிட்டு இது திருட்டு போனால் இதுக்கு பில்லு இருக்கா அப்படி இப்படின்னு சும்மா அவனையே போட்டு கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி ஃபோனை பிடிங்கிட்டு அடித்து விரட்டி விட்ருக்காங்க. இப்போ திரும்பி போனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா யார் OLXல கூப்பிட்றாங்க, அங்கே வர சொல்கிறாங்க இங்கே வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செய்தியாக ஆயிடுறோம். ஸோ அதனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்தி ஆகிட்டா அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 9R 5G மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 15,000 ரூபா. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. டிஸ்பிளே எல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சர்வீஸ் போல், முக்கியமாக சர்வீஸ் போல். 12GB ரேமு, 256GBன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்றேன். ஆமாம், 12GB ரேமு, 256GB, 4,500 mAh பேட்ரி, 5G மொபைலு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்,
இதிலலாம் கோடு வருமே அப்படின்னு. கோடுலாம் ஆல்ரெடி வந்து புதுசாக டிஸ்பிளே மாற்றி தான் வச்சு யூஸ் பண்ணுறான். புதுசாக மாற்றிருக்கான் ஷோரூமில் போயிட்டு. அதாவது டிஸ்பிளே கோடுனாலே அவன் வந்து புதுசு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மாற்றினது தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி வேறு கோடு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்தாலும் தான் இப்போ மாற்றுறாங்களே, ஷோரூமில் போனால் தான் பாக்ஸோடு இருக்குன்னா மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தைரியமாக வாங்கிக்கலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போனோம்? 15,000 தானே, 15,000 தானே? ஆமாம் ஆமாம், 15,000. கூகுள் பிக்சல் 6 ப்ரோ 22,000 அப்ராட் மொபைலு. சார்ஜர் கேபிளோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், பாருங்க. மேலே இருக்குது. ஸோ கூகுள் பிக்சல் எவ்வளோ? 22,000 இது. 128 GB 12 GB ரேம் வரும். அப்ராட் மொபைல், இம்போர்ட்டட் தான் வருது இது மொபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000, 22,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 14 ப்ளஸ். இது 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து 88 இருக்குது. 43,500. அதாவது 88% பேட்ரி ஹெல்த்து. அது இல்லாமல் உங்களுக்கு 88% 256 GB 256 GB மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. எதுவுமே இஷ்யூ கிடையாது. சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 43,500. 14 ப்ளஸ்ஸு. என்கிட்ட ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. பேட்ரி ஹெல்த் 88 தான். இதுவும் நான் கூட காலையில் அப்புறம் பார்க்கும்போது தப்பாக சொல்லிட்டேன், 86 என்னமோ சொல்லிட்டேன். 86 கிடையாது, இது 88. இது இது என்னப்பா இது வர மாட்டேது. பேட்ரி ஹெல்த் வந்து தெரியுதா இல்லையா? பேட்ரி ஹெல்த் 88. ஒரு நிமிஷம் இதை எப்படி இந்த இதில் மார்க் இது வைக்கிறேன். அதான் 88. ஓகே. ஸோ 128 GB இது 40,000, 40,000. இது யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருக்கா பாருங்க, இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 6A. 6A வந்து உங்களுக்கு வந்து தெரியும், புதுசு. இது அப்ராட் மொபைலு, யூஸ் பண்ணாதது, யாருமே யூஸ் பண்ணல. ஷோரூம் அங்கேருந்து அப்ராட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னே 1 மாதமா 2 மாதமாக நம்ம கடையில் தான் இருக்குது. 18,000 போட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ 16,500 பேசி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்கள் செகண்ட்ஸ் கம்மியாக வாங்கலாம். செகண்ட்ஸுன்றது வேறு, புதுசுன்றது வேறு. இது கடையில் வச்சுருக்க மொபைல் ஆச்சு. கடையில் இருந்து அப்படியே கடையிலே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8,128 கூகுள் பிக்சல் 6A 16,500 தரேன். செகண்ட்ஸ் கிடையாது, திரும்ப சொல்கிறேன், புதுசு. இது இதுக்கு சார்ஜர் கேபிள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A13. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டாப்புல 3,500 போட்டிருந்தேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் டிஸ்பிளேக்காகவும் இதில் உள்ள ஸ்பேருக்காகவும் தான் வாங்க முடியும். அப்படின்னும் போது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 கொடுக்குறோம். நீங்கள் அப்படி சப்போஸ் இதை வந்து ரெக்கவர் பண்ணணுன்னா இதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த சாம்சங் ஷோரூமில் எடுத்துகிட்டு போனாலே அவனுக்கு வந்து அதுக்கான டியூ என்னன்னு கேட்டிங்கன்னா 4,000 ருபீஸ் என்னமோ தான் சொன்னான். ஸோ டோட்டலாக 7,000 உங்களுக்கு வரும்.
நாங்கள் 3000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க சரியா. அப்படி இல்லை எனக்கு ஸ்பேராக வாங்கி நான் ஏதோ கலட்டி மாட்டி ஏதோ பண்ணிக்கிறேன்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் செஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜி 40 நியோ, மோட்டோ எட்ஜி 40 நியோ. இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா போட்டிருக்காரு. 6 மாதம் வாரண்டி இருக்குன்றாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் விலை வந்திருக்கு, அதனால வந்து ரேட் கம்மியாயிடுச்சு இல்லடா. 23 ரூபா ஆகிப்போச்சு. இவர் 5000 ரூபா கம்மியாக தராரு. ஸோ மோட்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 6 மாதம் வாரண்டி இருக்குது சரியா. அதனால பாருங்கள், உங்கள் ஐடியா தான். எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து வேணும்னு தான் வாங்க போகிறீங்க. உங்கள் கையில் காசு, என் கையில் பொருள். ஸோ முடிவு பண்ணிக்கங்க சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் 11i 5G மொபைல். இது யாருக்குப்பா? இது யாருக்கு தெரியுமா? சாதிக்கு இது இல்லைப்பா, சாதிக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கா வந்தான்? இல்லப்பா, இது இவன் இதுப்பா. கீழ இருக்கு பாரு, XR பக்கத்துல இருக்குல்ல, இது XR பக்கத்துல 11500 போட்டுருக்காரு. XR அங்கதான் இது ரைட் ஓகே. ஸோ எம்ஐ 11i வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா போட்டிருக்காங்க. பாக்ஸு 120 வாட் சார்ஜரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB RAM 128. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது பஸ். இதில் எம்ஐ 11i வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மொபைலு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 120 வாட் சார்ஜரு, அதுவே 4000 ரூபா போயிடும். ஸோ எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணால் இந்த மொபைல் வந்து 11,500 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மொபைல் நல்ல கண்டிஷனாக இருக்குது, புதுசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நீண்ட நாளாக இருக்குது. நீண்ட நாள்னா கொஞ்சம் நாளாக இருக்குது. OnePlus 9 Pro 19,500 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. உள்ளே இருக்காப்பா மொபைலு? ஆமாம், உள்ளே இருக்குது. 12256 GB. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம். திரும்ப எடுத்து காமிக்கிறது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதாவது டைம் வேஸ்ட் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். பேக் டோர் உடஞ்சிருக்கு. 19,500 ரூபா. ஐபாலில் வந்து 6,000 ரூபா ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி போட்டோம். அதோடு சேர்த்து டேப் ஒன்று கொடுத்தாரு, அதுவும் விற்காம தான் கிடைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா S22 சாம்சங் கேலக்ஸி வந்து ஒரு காலத்தில் 40,000 ரூபா 43,000 ரூபா. எப்படியாவது நம்ம யூஸ் பண்ண மாட்டோமான்னு சில பேர் கனவு கண்ட பொண்ணில் இதுவும் ஒரு மொபைல் தான். சாம்சங் கேலக்ஸி S22 5G மொபைலு. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8256ன்னு நினைக்கிறேன். இல்லை 8 128. ஒரே ஒரு இடத்துல பிளாக் டாட் வந்திருக்கு. ஸோ அதனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா, 12,000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். இது கேமிங் மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ROG 2. இது ROG 2 8 128 கேமிங் மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ கேமிங் மொபைல்னாலே விலை கூட வந்துடும். ரெண்டாவது 5G மொபைல் இது. எயிட் 128 விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000. உங்களுக்கு நியாயமான விலையாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. அதிகமாக தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், விடுங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல, அதனால இதை பற்றி பேச வேண்டியதில்லை. MI13 லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 FE. S20 FE வந்து 12,500 அது. இது பார்த்தீங்கன்னா 14,500 போட்டிருக்கோம், ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128. பெரிய அட்வான்ஸான மொபைலு. இன்றைக்கும் 48,000 49,000 ஆன்லைனில் இருக்கிற ஒரு மொபைலு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு போய் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி செகண்ட்ஸை வாங்கி அடின்னு அடிச்சுட்டு தூக்கி போட்டுருங்க. 8/226 14,500 உண்மையிலே ஜென்யூனான விலை. இந்த ரேட்டுக்கு அமையாது, பார்த்துக்கங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃப்ளிப் 3 கோடு இருக்குது. கோடுன்னா உங்களுக்கு சார்ஜ் இப்போ இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கோடு இருக்குது. சாம்சங் கேலக்ஸியில் வந்து ஃப்ளிப் 3 விலை வந்து 8,500. OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 9R. இது 9R தானேப்பா இது? இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்கோம், அதுதான் போல இருக்கு. அது 12/256 தான் பார்த்தோம். இது எவ்வளோ பாரு, இப்போ பாக்ஸோட போட்டோமே 9R, OnePlus 9R அதே தானே இது? பாருப்பா பாருப்பா. கேமரா கரெக்டாக இருக்கா இல்லையா? ரொம்ப இருட்டாக இருக்கு மாதிரி. கரெக்டு தானே? ஓகே ஓகே. OnePlus. ஓ இது 9RT, இது 9R. 8/128 15,500. ஃபோன் நல்லா இருக்கு. சரி ஓகே. அடுத்தது ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11. இது ஐஃபோன் 11 128GB, பேட்ரி 85, விலை வந்து 18,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு 256GB 64,000. கம்மியான விலைங்க, 64,000. இது சாம்சங். இது ஒருத்தர் கேட்டிருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரெண்டாவது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 இது. இதோட விலை 16,500. மொபைல் வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11. இது 128GB, விலை வந்து 23,000. அதுலேயே போட்டிருக்கு. இது வந்து இது யாருதுப்பா இது? இதெல்லாம் போட்டோமா என்னன்னே தெரியல. 8,000 போட்டிருக்கு. என்ன மாடல் இது? இதெல்லாம் வீடியோ போட்டவே இல்லையே. இது யாருது கேளு ஆசிங்கிட்ட. சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு 6/128. அதான் யாருது? சாதிக்கு இல்லப்பா. அப்படியா? சரி ஓகே. 8,000 பஸ். இது 6/128. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்ப்பா இது? ஓப்போ. ஓப்போ கிடையாது, IQ Z6 ஒன்லி மொபைலு 6GB ரேமு 128. விலை வந்து 10,300. அப்புறம் இது வந்து ஓப்போவில் இது ஒரு மாடல். இது என்ன மாடல் இது? இதெல்லாம் வந்து இப்போ டயர்டாயிருச்சுப்பா, இதோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஓப்போ F21 S ப்ரோ 5G மொபைலு 8/128. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ்ஸு 18,500. ரியல்மியில் X2 இது 10,500. சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஐஃபோன் XR 10,000. சாம்சங்கில் வந்து S20 FE 4G மொபைலு ஒன்லி மொபைலு 8/128. விலை வந்து 10,000. சாம்சங் கேலக்ஸி நோட் 20 12,500 4G மொபைலு. அது 8/256.
அடுத்தது அது ரெண்டுமே வித்துருச்சு. அந்த பின்னாடி இருக்குல்ல OnePlus Nord 2வும் வித்துருச்சு. அந்த S20 சாம்சங் S21 நினைக்கிறேன், A71 ஏதோ ஒரு மாடலு, அதுவும் வித்துருச்சு. அப்புறம் மேலே இருக்கிற மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து S22 ப்ளஸ். இது வந்து 13,000 ரூபா. இதுலேயும் பிளாக் டாட் இருக்குது. MI 11X இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து 10,500 ரூபா தரேன் ஒன்லி மொபைலு. டேப் வந்து அது 5,000 ரூபா சொன்னார். ஸோ இதோட அவ்வளோதான் பஸ். இதோட முடிச்சிருவோம். மற்றபடி நாளைக்கு பார்த்துக்கலாம்.